இந்த முகத்துல இந்த மாதிரி அங்கங்க வந்து கருப்பு புள்ளி இருக்கு. இந்த கருப்பு புள்ளி வந்து பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த பிம்பிள்ஸ் மறைஞ்சதுக்கு அப்புறம் அது நல்ல பிளாக் டாட்டா மாறிடுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. ஸோ வந்து ஜாதிக்காய் வந்து நான் இழைச்சி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள் வந்து ரொம்ப பெருசாக இருந்து அது மறைஞ்சிடுச்சு. அது வந்து ரொம்ப பெரிய பிளாக் மார்க் மாதிரி இருந்துச்சு. நான் ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது சரியாயிடுச்சு. ஸோ வந்து அதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, வாட்டர் வந்து ஒரு 2-3 ட்ராப் எடுத்துக்கிட்டு, ஜாதிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இழைச்சிக்கோங்க. சில பேருக்கு வந்து பிளைன் வாட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எரிச்சல் இருக்கும். அது ஸ்கின்ல ரியாக்ட் பண்ணுறதால தான், வேறு ஒன்றும் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப எரியுது, எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து பால் வந்து காய்ச்சாத பால் இருக்கும் இல்லைங்களா, அது பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி, பசும்பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பால் வந்து இப்போ தண்ணிக்கு பதிலாக அந்த பாலை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா இழைச்சிக்கோங்க. இழைச்சிட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ஃபைன் பேஸ்ட்டை வந்து இந்த பிம்பிள் மேலே அப்ளை பண்ணும். வாசனை சூப்பராக இருக்குங்க. இப்போ இழைச்சாச்சு. எங்கே வந்து பிளாக் மார்க் இருக்கோ அங்கே மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். நிறைய பேர் வந்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நல்லா இழைச்சிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுவே ஜாதிக்காய் பவுடராக கிடச்சிதுன்னா அதையும் வாங்கி நீங்கள் பாலில் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபேஸ் பேக்காக நீங்கள் வந்து போடலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் இருக்கும், கண்ணு சுற்றி கருவளையம், அவங்க கூட இந்த மாதிரி நல்லா இழைச்சிட்டு இந்த கண்ணுக்கு கீழே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நைட் டைமில் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தூங்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 1/2 hour அப்படியே விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் டிஷ்யூவோ அப்படி இல்லைன்னா துணி வச்சு கூட நீங்கள் துடைச்சிடலாம். வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பிளாக் மார்க்ஸ் வந்து படிப்படியாக அப்படியே குறைஞ்சிட்டே வந்து உங்களோட ஈவனான ஸ்கின் டோனுக்கு மாறிடும். இந்த மாதிரி டார்க் சர்க்கிளும் வந்து அந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஈவனான ஸ்கின் டோனுக்கு கிடைச்சிரும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.